ஒரு பிராந்தியத்துல நடக்கிற போர் எப்படி நம்ம எல்லார் பாக்கெட்டையும் பாதிக்குது வாங்க பார்க்கலாம். நாங்க ஜெயிச்சிட்டோன்னு ஒரு அறிவிப்பு வருது. ஆனா இது உண்மையிலேயே வெற்றியா? நிஜத்துல போர் முடியல. அது இன்னும் மோசமான வழிகள்ல பரவிக்கிட்டே இருக்கு. முதல்ல வளைகுடா பகுதியில எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களையும் கப்பல்களையும் தான் குறி வச்சாங்க. ஆனா இப்போ போர் ஒரு புது கட்டத்துக்கு போயிருக்கு. அதாவது டெக்னாலஜி மற்றும் பேங்கிங். அமெரிக்க ராணுவத்தோட வேலை செய்யற அந்த பெரிய நிறுவனங்கள்லாம் இப்போ நேரடி டார்கெட். சோ இது இனி 2 நாடுகளுக்கு நடுவுல நடக்கிற சண்டை மட்டும் கிடையாது. இப்போ 20க்கும் மேற்பட்ட நாடுகள் இதுல ராணுவ ரீதியா சம்பந்தப்பட்டிருக்காங்க. அமெரிக்காவோட நட்பு நாடுகள் மேல தாக்குதல் நடக்குது. இதனால சண்டை உலகம் முழுக்க பரவ வாய்ப்பிருக்கு. சரி, இந்த சண்டையால நமக்கு என்ன பாதிப்பு? நேரடியா நம்ம பாக்கெட்ல தான் அடி விழுது. கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $100 தாண்டி போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரே மாசத்துல 70% விலை ஏறிருக்கு. இது உலகத்துக்கே ஒரு பெரிய ஷாக். ஒரு மார்க்கெட் அனலிஸ்ட் சொல்றாரு, வரலாற்றிலேயே இதுதான் மிகப்பெரிய மாதாந்திர உயர்வுன்னு. பெட்ரோல் விலை ஏறினா மளிகை சாமான்கள் விலையும் ஏறும். ஆனா பாதிப்பு எல்லாருக்கும் ஒண்ணு இல்ல. உதாரணத்துக்கு சூடான் அவங்க உர இறக்குமதியில பாதிக்கு மேல இங்கிருந்து தான் வருது. ஆனா ஈரான் ஏன் இப்படி உலக பொருளாதாரத்தை ஆட்டி பார்க்கணும்? அதுக்கு நாம அவங்க வரலாற்ற பார்க்கணும். பல வருஷங்களா பிரிட்டன், ரஷ்யா அப்புறம் மேற்கு நாடுகள்னு அந்நிய தலையீடுகளை ஈரான் சந்திச்சிருக்க. சோ அவங்களோட பிளேபுக் இதுதான். ஆட்சிக்கு ஆபத்து வந்தா பொருளாதார குழப்பத்தை உருவாக்குறது. இங்க ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு. தேர்தல் அப்போ பேசினது ஒண்ணு, இப்போ செய்யறது இன்னொன்னு. இந்த நாங்க ஜெயிச்சுக்கோன்ற பேச்சு நமக்கு ஒரு பழைய சம்பவத்தை ஞாபகப்படுத்துது. மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் 20 வருஷ போர் ஆரம்பிச்சது. இப்போ பல நாடுகள் சம்பந்தப்பட்டு பொருளாதாரம் ஆபத்துல இருக்கு. அப்போ வரலாறு திரும்பவும் நடக்குதா? இதுபோல சிக்கலான விஷயங்களை எளிமையா தெரிஞ்சுக்க எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.